அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆராய மாணவர்களை ஊக்குவிப்பதும் அறிவியல் சிந்தனையை வளர்ப்பதும் இந்த நிகழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் கோவையில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் அறிவியல் திட்டங்கள், சோதனைகள் மற்றும் மாதிரிகளை காட்சிப்படுத்தினர். சென்சார்களை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான விளக்க காட்சிகள் மூலம் அறிவியல் கருத்துக்களை மாணவர்கள் புரிந்து கொண்டனர். இந்த கண்காட்சியை சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன் மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் காட்சிப்படுத்தப்பட்ட திட்டங்களை பார்வையிட்டனர். இத்தகைய அனுபவங்கள் அவர்களின் கற்றலை வலுப்படுத்துவதோடு கல்வியாளர்களுடன் அறிவியல் கருத்துக்களை தொடர்பு படுத்தக்கூடியதாகவும் இந்நிகழ்வு அமைந்தது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வின் இறுதியில் உதவி பேராசிரியை டாக்டர் எஸ். சரண்யா நன்றியுரை வழங்கினார். நான் டாக்டர் சசிகலாங்க. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலுடைய சப்போர்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ளஸ் என்சிஎஸ்டிசி அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த ரெண்டுனுடைய சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹைசை அப்படிங்கிற சயின்ஸ் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் அரௌண்ட் ஒரு 400 ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே காமிச்சிருக்காங்க. இது ஐஓடி, ரோபோட்டிக், ட்ரோன் டெக்னாலஜிஸில் இது நடந்துகிட்ருக்குங்க. இது போக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்னோவேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பேட்டன்ட்டுமே எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதையுமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 120 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்றைக்கி இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குங்க. இன்றைக்கி வெளியிலேருந்து கலந்துக்கிட்டாங்க வந்து அரௌண்ட் ஒரு 500 கலந்துக்கிட்டாங்க. ப்ராஜெக்ட்ஸ் வந்து